Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Welcome to imransvprints. இந்த வீடியோவில் வந்து HVACல யூஸ் பண்ணுற காப்பர் பைப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். காப்பர் பைப்ஸ் வந்து 2 டைப்ஸாக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா சாஃப்ட் ட்ரான் காப்பர் பைப்ஸ், செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா ஹார்ட் ட்ரான் காப்பர் பைப்ஸ். இப்போது இந்த சாஃப்ட் ட்ரானுக்கும் ஹார்ட் ட்ரானுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாஃப்ட் ட்ரான் வந்து மோஸ்ட் ஃப்ளெக்சிபிள் அண்ட் ஈஸி டு ஒர்க். ஏன்னா இது வந்து கையாலேயே நம்ம பெண்ட் பண்ண முடியும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதே இது ஹார்ட் ட்ரான்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இதை நம்ம பெண்ட் பண்ண முடியாது, பெண்ட் பண்ணாலும் பிஞ்ச் ஆயிரும். அப்புறம் இதோட சைஸை வந்து சாஃப்ட் ட்ரானோட சைஸை வந்து நாமினல் டயாமீட்டர் ஆர் வால் திக்னஸை வச்சு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட் ட்ரானையும் நாமினல் டயாமீட்டர் அண்ட் வால் திக்னஸை வச்சு சொல்கிறாங்க. அதே சாஃப்ட் ட்ரானில் வந்து நாமினல் டயாமீட்டரை இன்ச்சஸ்லையும் திக்னஸை வந்து எம்எம்லையும் சொல்கிறாங்க. அதே இது ஹார்ட் ட்ரானில் வந்து நாமினல் டயாமீட்டரை இன்ச்சஸ்லையும் திக்னஸை வந்து கேஜ்லையும் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நார்மலாக சாஃப்ட் ட்ரானில் யூஸ் பண்ணுற சைஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/8, 1/2 inch, 3/8 அண்ட் 1/4 inch. அதே இது ஹார்ட் ட்ரானில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்கன்னா 1/8, 7/8, 3/4, 5/8, 1/2 inch, 3/8, 1/4 inch. இந்த சாஃப்ட் ட்ரானில் வந்து திக்னஸ் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும்னா 0.8லேருந்து 1 mm வரைக்கும் இருக்கும். அதே இது ஹார்ட் ட்ரானில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 2.05 mm வரைக்கும் இருக்கும். இது வந்து 3 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஃபஸ்ட் டைப் வந்து டைப் எம் தின்னர், இது வந்து 22 gauge ஆர் 20, இது வந்து திக்னஸ் கம்மியான டைப்பு. செகண்ட் வந்து டைப் எல், இது மீடியம் திக்கு, இதில் வந்து 18 gaugeலேருந்து 20 gauge வரைக்கும் வரும். அடுத்தது டைப் கே, இது வந்து 3 கம்பேர் பண்ணல இதுதான் வந்து திக்கஸ்ட், இது வந்து 14 gauge 12 gaugeல வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சாஃப்ட் ட்ரான் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா டக்ட்லெஸ் ஸ்ப்ளிட் ஏசியில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரூம் ஸ்ப்ளிட் ஏசி இல்லை ஹை வால் ஸ்ப்ளிட் ஏசின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ளிட் ஏசியில் வந்து நம்ம சாஃப்ட் ட்ரான் காப்பர் பைப்ஸை யூஸ் பண்ணுறோம். இது வந்து எவாப்ரேட்டர்லேயும் அதான் யூஸ் பண்ணுறாங்க, கண்டென்சர்லேயும் அதான் யூஸ் பண்ணுறாங்க, ஃபீல்டு பைப்லேயும் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அதே இது ஹார்ட் ட்ரான் பார்த்திங்கன்னா டக்ட் ஸ்ப்ளிட் ஏசி, அதாவது டக்டபிள் பேக்கேஜ் விஆர்எஃப் அந்த மாதிரி சென்ட்ரலைஸ்டு ஏசியில் வந்து ஹார்ட் ட்ரான் பைப்பை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து சாஃப்ட் ட்ரான் வந்து ஜாயின்ட்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா பிரேசிங் மூலமாக பண்ணுறாங்க, அப்படின்னா ஃப்ளார் நட் மூலமாக பண்ணுறாங்க. அதே இது ஹார்ட் ட்ரானில் வந்து பிரேசிங் மூலமாக மட்டும்தான் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து சாஃப்ட் ட்ரானில் ஸ்ப்ரிங் பெண்டர் பெண்டிங் டூல்ஸை வச்சு பெண்ட் பண்ணிடுவாங்க. அதே ஹார்ட் ட்ரானில் பெண்ட் பண்ணக்கூடாது, ஆனால் எல்போஸ் அந்த மாதிரி ஃபிட்டிங்ஸை வந்து யூஸ் பண்ணி நமக்கு ஏற்ற மாதிரி பெண்டிங்ஸ் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா பைப் சைஸஸ்ஸு இன்ச்சிலேருந்து எம்எம்மில் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ 1/8னா 28.56 mm இருக்கும். அதே 1 inchனா 25.4 mm இருக்கும். அதே 7/8னா 22.23 mm இருக்கும். அதே 3/4னா 9.05 mm இருக்கும். அதே 5/8னா 15.88 mm இருக்கும். அதே 1/2 inchனா 12.7 mm இருக்கும். அதே 3/8னா 9.52 mm இருக்கும். அதே 1/4 inchனா 6.35 mm இருக்கும். இப்போ வந்து திக்னஸ் கேஜோட சைஸ் பார்த்துடலாம் எம்எம்மில். அது பார்த்திங்கன்னா 24 kgனா 0.51 mm, 22 kgனா 0.71 mm, 20 kgனா 0.91 mm, 16 kgனா 1.24 mm, 16 kgனா 1.4 mm, 14 kgனா 1.63 mm, 12 kgனா 2.05 mm. Okay guys, thank you. Please subscribe our channel. Thank you.